டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா லாஸ்ட் இந்த க்ளோசிங் அப்போ ஃப்ரைடே க்ளோசிங் அப்போ நான் வந்து ஒரு கேப் டவுன் நடந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 க்ரீன் கேண்டில்ஸ் ஒரு சப்போர்ட் கட்டர ஃபார்ம் ஆகும் போது அதுவும் வந்து கேப் டவுன் நடந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பெரிய புல்லிஷ் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஃபார்மேஷன். ஸ்ட்ராங் ரிவர்சல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கேப் அப் ஸ்லைட்டான ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் வந்துருச்சு. பட் லாஸ்ட் ஃப்ரைடே ஃபார்ம் ஆன கேண்டில் நம்ம எதிர்பார்த்த அந்த இண்டிகேஷன்ஸ் பக்கவா ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அதாவது ஒரு கேப் டவுன் ஆயிட்டு ரெக்கவர் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ கரண்டா ஃபார்ம் இருக்கக்கூடிய இந்த இண்டிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு வீக் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் தான் சொல்லி ஆகணும். பட் வீக்காக இருந்தாலும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவர்சல் கேண்டில் தான். அதில் நம்மளுக்கு வந்து டவுட்டும் கிடையாது. அப்போ இந்த கணக்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த லைன் தான் ரெசிஸ்டன்ட். இந்த லைனை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி கேப் டவுன் ஆகி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அதை பிரேக் பண்ணிரும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருப்போம். பட் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால மேபி இந்த ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு திரும்பவும் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல டைரக்டாக பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் நம்ம இந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆகும்போது இந்த பாட்டம் எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும் போது தான். இப்போ அந்த ட்ரெண்ட் லைனுடைய லெவலில் டச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரீன் கேண்டிலுடைய பாட்டம்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. கிரீன் கேண்டிலுடைய பாட்டம் 24,600 605 இருக்கு, நான் 600ன்னு சொல்கிறேன். ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ் தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் நமக்கு இந்த ஜோன் ஒரு ரெசிடென்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஒரு ஜோன் இருக்கு, அது வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. ஸோ அது அப்போக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையும் ஒரு ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதையெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து நம்ம சொன்ன இண்டிகேஷன்ஸ் வந்துருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லியிருக்கலாம். பட் அது மாதிரி வரல, ஒரு வீக் இண்டிகேஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் வீக் இண்டிகேஷனாக இருந்தாலும் இது ஒரு ரிவர்சல் இண்டிகேஷன் தான், அதை நம்மளால மாற்ற முடியாது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் கேப் அப் ஆயிருச்சு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆன பிளேஸ் அது கிளியர் கட்டாக பிரேக் ஆயிருக்கு. 18 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை கிளியர் கட்டாக பிரேக் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹை பிரேக் அவுட்டாக கூட எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் நடந்தது எக்ஸாக்ட் அந்த பாட்டமில் நம்ம ஒரு டோசி கேண்டில் கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதனுடைய ஹை பிரேக் ஆகும்போது ஒரு அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அப்போ போயிட்டு இருக்கு. நீ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை, தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், இதெல்லாம் நமக்கு அடுத்த கட்ட ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே வீக் இண்டிகேஷன் ஃபார்ம் ஆனதுனால இந்த ரெசிஸ்டன்ட் லைன் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. மேபி பிரேக் அவுட் போல பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன், நிஃப்டி மாதிரியே ட்ராவல் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் தென் இந்த ஸ்விங் ஹை நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைனை ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஜோன் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜோன் மாதிரி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த லைனை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு இண்டிகேஷனை வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹை கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. அதனால அந்த ஸ்விங் ஹையும் நம்ம சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் கிடையாது. நம்மளை பொறுத்திருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ப்ரைஸஸ் இருக்கிறதுனால நான் ஒரு லெவல் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததா ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஃபார்மா வந்து பாசிட்டிவான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஒரு ஸ்லோவான ஒரு அப் மூவ் 23 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. இங்கே நம்ம ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணது தான் ஒரு லாங் சைட் வீஸ் கிளியராக போயிட்டு இருக்கு. பட் இந்த லாங் சைட் வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது லாங்காக போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது எஃப்எம்சிஜி. ஸோ எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. பட் எஃப்எம்சிஜி இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக ட்ராவல் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு கிரீன் கலர் கேண்டில் இங்கேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய வீக்கினுடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் லெக் டோஜின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் கட்ட ஃபார்ம் ஆகும்போது அதனுடைய ஹை பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் சைன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கேண்டில்ஸில் ஒரு டஃப் ஃபைட் நடந்துட்டு இருக்கு பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இன்பிட்வீனில். இதில் நம்மளுக்கு வந்து யார் வந்து ஸ்ட்ராங்காக வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அது வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும். இந்த லைனை பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா செல்லர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆன லாஸ்ட் ஃபியூ கேண்டில்ஸ்னுடைய ஹை வச்சு பார்க்கும்போது 26 செப்டம்பருடைய ஹையை நம்ம மேஜராக வச்சுக்கலாம். அதை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா
ஸ்ட்ராங்கான கேண்டில் வேணும். அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஐடி. ஸோ ஐடி நல்ல ஒரு ரிவர்சல் கிளியராக வந்து பாருங்க நம்மளுடைய ஜோனுடைய டாப் லெவல். இந்த ஜோனை நான் எப்போ மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். மார்க் பண்ணது 2024 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி நான் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் முடிஞ்சது. 2025 உங்களுக்கு அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த அக்டோபர் மந்த்ல வந்த ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண ஜோனுடைய டாப் லெவல். 1.5 வருஷம் கழிச்சு அந்த லெவல் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆகி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீன் கேண்டிலே ஃபார்ம் பண்ணிருக்கு. 2.28% ஏறி இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதனால தான் என்னுடைய கிளாஸஸ்ல நான் மேஜராக இதை பற்றி டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல ஸ்டார்ட் ஆக போது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த வீடியோடைய கமெண்ட்ல கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஃபார்ம் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் லாஸ்ட் ட்ரேடிங் டேல நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். பட் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரு ரெசிஸ்டன்ட், ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஜோனில் இந்த சேனல் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சேனலுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் லைன் தான் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அது நம்மளுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26 செப்டம்பர் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆகும்போது அது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அடுத்ததா பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ். பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கும் பாசிட்டிவாக தான் மூவ் ஆயிருக்கு. பட் ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணி ஒரு டோஜி இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் பாசிட்டிவ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிரீன் லைனை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்காதது வரைக்கும், அதுவும் பர்டிகுலராக அதை பிரேக் பண்ண கேண்டில் 17 செப்டம்பர் கேண்டிலுடைய லோ பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்காதது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் பாசிட்டிவ்னஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து ஒரு மார்க்கெட் ஃபாலில் கூட நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாமே ஃபால் ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபால் வரல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. ப்ளஸ் இன்றைக்கி மிட் கேப்னுடைய ஓப்பன் அண்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான். அதே மாதிரி க்ளோஸ் அண்ட் ஹை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டிலே சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாட்டமில் இருக்கக்கூடிய விக்னுடைய பாயிண்ட் வந்து வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான். டாப்ல இருக்கக்கூடிய விக்னுடைய பாயிண்ட்ஸ் வெறும் 4 பாயிண்ட்ஸ் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பையர்ஸ் டாமினேட் பண்ண கேண்டில் தான் இந்த கேண்டில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் அந்த 26 செப்டம்பர் ஹையை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹை நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. தென் இந்த கிரீன் கலர் லைன், ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான ஃபார்மேஷன்ஸ் தான். ஏன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஒரு ரெட் கலர் கேண்டில் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டாக இந்த ஸ்விங் ஹையை நம்ம தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் தான் போயிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன் நடந்துருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பருடைய ஹை நம்மளுக்கு பிரேக் ஆகினது லாஸ்ட் ஃப்ரைடேலேயே நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டாக இருக்க போது. இந்த ஜோனுடைய டாப் லெவல் கிளியர் கட்டாக பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. நான் லெவல்ஸ் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு வந்து வீடியோவில் கிளியராக தெரியல அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கேன். HD வீடியோஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு லோவாக காமிக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் அளவுக்கு பெட்டர் நெட்வொர்க் குவாலிட்டியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக கிளியராக தெரியும். அடுத்ததா டவ் ஜோன்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேங்கிறது நம்மளுக்கு ஃப்ரைடே நடந்தது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நீ ஒர்க் ஓப்பன் ஆகலை. நான் கொஞ்சம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவ் ஜோன்ஸில் கிளியர் கட்டாக வந்து இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இருந்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்லோ பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக இந்த ட்ரெண்ட் லைன் கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. 3 டச் பாயிண்ட் அக்யூரேட்டாக கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கிரீன் கலர் லைன் அதுக்கு முன்னாடி இந்த 22 ஆகஸ்ட் கேண்டிலுடைய ஹை நம்மளுக்கான ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த கிரீன் லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ் எதிர்பார்ப்பேன். அப்பயும் வந்து இந்த ரெட் லைன் நம்மளுக்கு ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு கீழே க்ளோசிங் வைக்கும்போது நல்ல ஒரு டவுன் ஃபால் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிளியராக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நம்ம மார்க் பண்ணது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு நியூ ஹைல வந்து 2025 பிப்ரவரியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மார்க் பண்ணது. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலை எதிர்பார்த்தோம். எக்ஸாக்டாக ஒரு டீசெண்டான ஒரு ஃபால் நம்ம மார்க் பண்ண லெவல் வரைக்கும் கிளியர் கட்டாக ஃபால் ஆச்சு இந்த லைன் வரைக்கும். இப்போ அதே ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்கு.
அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக்கில் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு இறக்கம். அதில் வந்து பர்டிகுலராக இந்த லாஸ்ட் ட்ரேடிங் டே, அதாவது ஃப்ரைடே கேண்டில் சொல்லல, நான் ஃப்ரைடேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில், நம்ம 2 அக்டோபர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,780. ஸோ அந்த லெவலுக்கு கீழே ஒரு வேளை வந்து ஃப்ரைடே க்ளோசிங் வச்சிருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் நம்மளுக்கு இண்டிகேட் ஆகிருக்கும். பட் ஒரு சின்ன ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான். பட் இருந்தாலும் டவுன்ஃபால் இண்டிகேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததா S&P 500 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரெசிஸ்டன்ட் லைனை கிளியர் கட்டாக ரீச் பண்ணல, கொஞ்சம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற லெவலில் தான் நம்மளுக்கு அந்த ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்ததா கோல்டு. ஸோ கோல்டு நம்மளுடைய தேர்ட் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த தேர்ட் லெவலுங்கிறது ரீசெண்டாக இந்த கன்சல்டேஷனுக்குள்ள இருக்கும்போது நம்ம மார்க் பண்ண லெவல், அதை பிரேக் பண்ணிட்டாங்க. இனி அடுத்ததா ஃபோர்த் லெவல் தான். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸில் இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம டிஸ்கஸ் பண்ணது $2080. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நியர்லி டாலர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஏறிடுச்சு. இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 மடங்குக்கு மேலேயே சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ருப்பி வீக் ஆகிறதுனால உங்களுக்கு டாலர்ஸ்லேயே 2 மடங்கு போகுது அப்படின்னா அதோட அதிகமாக உங்களுக்கு இந்தியன் ருப்பியில் ஏறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கணக்கில் பார்க்கும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் டெக்னிக்கல் ஃபார்மேஷன்ஸ் எதுவும் மேஜராக இல்லை, கண்டினியூஸான ஒரு ரைஸ், அதுவும் பர்டிகுலராக $3,300 வந்து கண்டினியூஸ் ரைஸ்னே சொல்லி ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $640 வந்து கண்டினியூஸாக ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்றம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான ஏற்றம் தான் சொல்லி ஆகணும். இது எதற்கான ஒரு ஏற்றம்னே சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னைக்கானாலும் ஒரு பெரிய ஃபால் வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்ல கோல்டு இந்த மாதிரி ரேலி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஏன்னா இப்போ ரியல் டைம் நீங்கள் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸோ இல்லை வேற ஏதாவது பேனிக் சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் மேஜரான ஒரு பேனிக் சுச்சுவேஷன்ஸ் இல்லை. பட் கோல்டு இந்த மாதிரி ஏறது வந்து பார்த்தீங்கன்னா சம் பேனிக் சுச்சுவேஷன்ஸை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி ஏறக்கூடிய ஏற்றமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நமக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இறக்கத்துக்கு தயாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அடுத்ததா சில்வர் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸான ஏற்றம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ராவல் ஆயிருந்தது ஷார்ட்டஸ்ட் பேட்டர்ன். அங்கேருந்து நல்ல ஒரு ஏற்றம். அதுக்கு முன்னாடி இந்த டவுன்ஃபால் எக்ஸாக்டாக இந்த பாட்டம்ல பிக் பண்ணியிருந்தோம். அந்த பாட்டம்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியர்லி 2 டைம்ஸ் ஏற போகுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில். அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங்லோ சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவல் ஒரு ரெஸ்டன்ட் பாயிண்ட் தான். ஏன்னா இந்த ரெஸ்டன்ட் லைனை ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணி திரும்ப உள்ள வந்து ரெஸ்டன்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி அதோடைய ஆப்போசிட்டுக்கு மூவ் ஆகலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகலாம்னா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கூட ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த மாதிரி கன்சல்டேஷனாக கூட ஒர்க் அவுட் ஆகலாம். பட் எதுவுமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வேணா கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்னுடைய டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.